ஹாட் வாட்டர்ல கீ மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல குடிக்க சொல்றாங்க. இதனால ஆக்சுவலி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும்? பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல சேரவே சேராது, கரைய ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கும், கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கும் ஹாட் வாட்டர்ல நெய் சேர்த்து நம்ம குடிக்கலாம். மெயின் வார்ம் வாட்டர் குடிக்கிறவங்க ஓகே, அது கொஞ்சம் ஹெர்ப்ஸ் சேர்த்து பாருங்களேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஈஸியா இன்னும் ஃபாஸ்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காம வாரத்துக்கு 2 நாளாவது அருகம்புல் ஜூஸ் எடுக்கும். இந்த அருகம்புல் ஜூஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கும், லிப்போமான்னு சொல்லுவோம். நேச்சுரலா அந்த லிப்போமாலாம் கரையணும்னா இதுதான் பெஸ்ட். வெள்ளை பூசணியும் வெள்ளரிக்காவும் சேர்த்து நம்ம ஒரு நாள் ஒரு ஜூஸா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 300 ml. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இது குடிக்கும் போது கண்டிப்பா குடிச்சிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் 30 minutes. ஸோ டயட்ல ஹை கலோரிஸ் டயட் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். லேட் நைட்ல ஃபுட் எடுக்கிறது, இல்ல நமக்கு அதிகமான கார்ப்ஸ் எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதனோட நமக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணணும். ரொம்ப வைரலான ட்ரெண்ட் வந்துட்டு ஹாட் வாட்டர் லெமன் பிளஸ் ஹனி, இதை எடுத்துக்கிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு வைரலான ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இது ஆக்சுவலாவே ஒர்க் ஆகும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலான்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி காலையில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் ஈஸியாக வெயிட் லாஸ் நடக்குமா, இதை பற்றி பேசுறது தான் இன்னைக்கு டாக்டர் நித்யா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான சேலஞ்சாக இருக்குது. பட் நிறைய பேர் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கு நிறைய டிப்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது என்னன்னா, ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிங்க ஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் அப்ரூவ்ட், அதுவும் சித்தா மூலமாக நம்ம பண்ணோம்னா இன்னுமே வெரிஃபைடாக இருக்கும்ல. ஸோ அதுக்கான டிப்ஸ் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நம்ம என்ன குடிக்கணும்? ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, நிறைய பேருக்கு வெயிட் நம்ம எவ்வளோ இருக்கிறோன்னு தெரியணும் இல்லையா? ஒரு சிலர் வந்து 70+ இருப்பாங்க, 80+, 100+ இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மெடிசன் டோசேஜும் நம்ம எடுக்கணும், ஃபுட் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை யோகா பண்ணுறோம், இல்லை ஜிம்முக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எம்டி ஸ்டொமக்ல நம்ம எடுக்கக்கூடிய ட்ரிங்க் என்ன எடுக்கலாம்? கண்டிப்பாக ஒரு 400 ml நான் சொல்கிறது ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக சில ஹெர்ப்ஸ் போட்டு நம்ம பாயில் பண்ணி அந்த வாட்டரை எடுக்கலாம். இல்லை அந்த ஊறல் குடிநீர் மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ நைட்டே தண்ணியில் இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி குடிக்கிறது, இல்லை ஸ்பெஷலாக சில ஜூஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, வெந்தயம் ஒரு நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சீரகம், ஸோ இது ரெண்டும், இது கூட கொஞ்சம் வெட்டிவேர் போட்டுட்டு ஒரு 400 ml வாட்டரில் அப்படியே நைட்டு ஊற வச்சு அப்படியே வச்சிடணும், சோக் பண்ணி வச்சுட்டு ஸோ மார்னிங் ஃபில்டர் பண்ணி இந்த வாட்டர் மட்டும் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு அதிகமாக ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வெந்தயம் மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிக்கலாம். ஸோ இதை குடித்ததுக்கப்புறம் நம்ம வாக் பண்ணுறோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரி நான் என்னங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாள் எடுத்துக்கலாம். மறக்காமல் வாரத்துக்கு 2 நாளாவது அருகம்புல் ஜூஸ் எடுக்கும். ஸோ இந்த அருகம்புல் ஜூஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், ஸோ ஒபீஸ் பர்சன்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் உடம்புல நிறையவே சேர்ந்துருக்கும். ஸோ அப்போ ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறது, ஸோ ஆர்ட்ரிஸ்லலாம் நமக்கு வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிறது, கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கும், லிப்போமான்னு சொல்லுவோம். சர்ஜரி பண்ணி எவ்வளோதான் நம்மளும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நேச்சுரலாக அந்த லிப்போமாலாம் கரையணும்னா இதுதான் பெஸ்ட். ஸோ அருகம்புல் ஜூஸ் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளை பூசணியும் வெள்ளரிக்காவும் சேர்த்து நம்ம ஒரு நாள் ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 300 ml. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இது குடிக்கும்போது கண்டிப்பாக குடிச்சிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் 30 minutes. ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ 1 monthல 3 to 4 kg நம்ம ரெடியூஸ் ஆகணும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் ஃப்ளாக்ஸ் சீட் வச்சு சில பேர்லாம் ட்ரிங்க் குடிக்கிறாங்க மேம். ஃப்ளாக்ஸ் சீட்னால வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்டாக தெரியும்? நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம்,
துளசி விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எந்த ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? ஓகே, இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் பவுடர் பண்ணிடணும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிடுங்க. ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த துளசி விதைகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ இதுவுமே பெசில் சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் என்ன பண்ணுன்னா அதிகமான ஹீட் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு அப்படியே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒபீஸாக இருக்கிற நிறைய பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணணும்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த பவுடர் ஒரு 200 ml வாட்டரில் நல்ல ஒரு 5 grams இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடரை நம்ம குடிக்கலாம். ரொம்ப வைரலான ட்ரெண்ட் வந்துட்டு ஹாட் வாட்டர் லெமன் ப்ளஸ் ஹனி, இதை எடுத்துக்கிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு வைரலான ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இது ஆக்சுவலாகவே ஒர்க் ஆகுமா? நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக ஹாட் வாட்டர்லேயே ஹனி மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் லெமன் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ் ஆகணும், இன்னொன்று நமக்கு அசிடிட்டி இல்லை, அல்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ட்ரிங்க்கையும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ விமன் வந்து பிசிஓடி இருக்கும் போது, விமனுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டரில் கீ மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க சொல்கிறாங்க. இதனால ஆக்சுவலி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் மேம்? ஸோ கீ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கீ சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் போட்டுரும், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்படி கிடையாது. கீ வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இட்ஸ் பியூர் குட் கொலஸ்ட்ரால்னே சொல்லலாம். சித்தா மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கீயோடு சேர்த்து தான் நம்ம கொடுப்போம். கீ மெடிசன்ஸ்னே நிறைய இருக்குது. ஸோ நெய்யில் வந்து சேர்த்து செய்து தரக்கூடிய மூலிகை நெய் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹாட் வாட்டரில் நம்ம நெய் சேர்த்து குடிக்கும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ பாடி அது ஹாட் வாட்டரில் சேர்த்து நம்ம எடுக்கும்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் சேரவே சேராது, கரைய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும், கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹாட் வாட்டரில் நெய் சேர்த்து நம்ம குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களோ இல்லை நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வார்ம் வாட்டர் குடிக்கிறது. ஸோ இந்த வெறும் பிளெயின் வார்ம் வாட்டர் குடிக்கிறதுக்கும் இல்லை இதில் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி ஒரு வார்ம் வாட்டர் குடிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் அதோட ரிசல்ட்ஸில் தெரியும்? நீங்கள் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி குடிக்கும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக பிளெயின் வார்ம் வாட்டர் குடிக்கிறவங்க ஓகே, அது கொஞ்சம் ஹர்ப்ஸ் சேர்த்து பாருங்களேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை வந்து யூஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்கிறாங்களே, இது ஆக்சுவலாகவே நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஸோ பட்டை வந்து காலையில் டீ மாதிரியே நம்ம குடிக்கலாம். இப்போ நீங்கள் வாக் போயிட்டு வரீங்க, எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வரீங்க, யோகாலாம் முடிச்சுட்டு வரீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பட்டையை வந்து டீ மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லை டீ பவுடராக இது ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 grams அந்த சுருள் பட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனோட ஒரு 10 grams ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இதனோட ஒரு 10 grams ஓமம் சேர்த்துக்கலாம், 10 grams வந்து சோம்பு. ஸோ இந்த ரேஷியோவில் அந்த டீ பவுடரை ரெடி பண்ணிட்டோன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனையும் இதை குடிக்கலாம். இல்லை நம்ம ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த பட்டை சேர்த்து இந்த டீயை நம்ம குடிக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். மெயினாக கான்ஸ்டிபேஷனும் இதில் குறைஞ்சிடும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு டீ காஃபி தான் எனக்கு குடிச்சு பழக்கம் இருக்குது, வேறு எதுவுமே குடிச்சு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி இந்த ஹேபிட்டை வந்து நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? 1 or 2 days நம்ம ஃபாலோ பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போகும் பார்த்தீங்களா, பாடியை லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது இல்லைங்களா. மேக்ஸிமம் 1 weekல எல்லாருமே இதுக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க தான். ஸோ இவ்வளோ வருஷமாக டீ காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம சொல்கிற இந்த லவங்கப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம டீயாக குடித்தாலோ இல்லை ஏலக்காய் இல்லை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுக்கிறோம், ஸோ இதனால் நான் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகுது, பாடி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிச்சிச்சு, நல்லா தூக்கம் வருதே. ஸோ இது எல்லாமே யோசிச்சு பார்ப்பாங்க, கண்டிப்பாக இதுக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெமடிஸ் எல்லாமே எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ நாளில் இதோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும்? நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த ஒரு 5 daysலேயே மோஷன் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். ஸோ 10 days போக போக பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே பாடி லைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ டாக்ஸின்ஸ் வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்குதுன்னும் போது பாடி லைட்டாக ஃபீல் ஆகும். மேக்ஸிமம் 1 month, அதுவும் 2nd monthலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட்டும் எடுக்கணும். நான் காலையில் இந்த டீ குடிச்சிட்டேன் அதனால் நான் டயட் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கலாம், அப்படி கிடையாது. ஸோ டயட்டில் ஹை கலோரிஸ் டயட் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். லேட் நைட்டில் ஃபுட்டு எடுக்கிறதோ இல்லை நமக்கு அதிகமான
காப்ஸ் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதனோட நமக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கான்னு எப்போவுமே செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தனியாக அதுக்கான ஸ்பெஷல் டயட்டும் ஹெர்ப்ஸும் தனியாக தான் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸில் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்ணுன்றது ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.